ஆன்மீக பரிகாரம்ன்றது நம்ம தலைமுறையா பின்பற்றிட்டு வந்த ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் தான். அந்த காலத்திலேயே முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி வச்சாங்க, டெய்லி ஆனால் காலையில் சாயங்காலம் விளக்கு ஏற்றணும். இப்போ யாருமே கடைபிடிக்கிறது இல்லை. ஜோதிட ரீதியாக நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கு இது நடக்கணும்னா நடந்தே தீரும். அதில் நீங்கள் இந்த ஆன்மீக பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆன்மீக பரிகாரம். இப்போ டெய்லி ஒரு மனசுக்கு ஒரு ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்க, கடன் வாங்கும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவசரமாக நம்மளுக்கு இந்த வேலை செஞ்சு முடிக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு நாள் கிழமை பார்க்காம வாங்கிடுறாங்க. வருமானம் எந்த அளவுக்கு சம்பாதித்தாலும் அவர்களுக்கு நிலைத்து இருக்க முடிய மாட்டேங்குது. கோர்ட் கேஸ் வழக்கு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம முதல்ல பார்த்துக்கணும். கோர்ட் கேஸ் வழக்கு இருக்கிறவங்களுக்கு முதல்ல தசாபுத்தி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும். அந்த இடத்துல அந்த ஒரு நம்ம வீட்டில் டெய்லி ஆன்மீக டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இருந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ பூர்ணா, ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சியாளர். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஆன்மீகம் டுடே நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். மேம், இப்போது ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன மேம்? கண்டிப்பாக ஆன்மீக பரிகாரம்ன்றது நம்ம தலைமுறையாக பின்பற்றிட்டு வந்த ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் தான். டெய்லி அன்றாட வாழ்வில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரம் தான் அந்த ஆன்மீக பரிகாரம் சார். ஓகே மேம். இப்போ ஆன்மீக பரிகாரத்துக்கும் ஒரு கோயிலில் போய் இப்போ ஒரு ராகு கேதுக்கோ இல்லை செவ்வாய்க்கோ ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வரதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கோயில் பரிகாரத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் மேம்? இப்போ ஆன்மீக பரிகாரம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்திலேயே முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி வச்சாங்க, டெய்லி ஆனால் காலையில் சாயங்காலம் விளக்கு ஏற்றணும். இப்போ யாருமே கடைபிடிக்கிறது இல்லை. கடைபிடிக்கிறதுன்னு இல்லாமல் அவங்களுடைய எல்லாருடைய அவசர வேலைகள், நிறைய ஒரு கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு முறையாக ஃபாலோ பண்ண முடியறதில்ல. இப்போ டெய்லி ஒரு மனசுக்கு ஒரு ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில் நடக்குது, இல்லை ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகளே நடக்குதுன்னா அந்த இடத்துல அந்த ஒரு நம்ம வீட்டில் டெய்லி காலையில் அடுத்து சாயங்காலம் விளக்கு ஏற்றினாலே அந்த வீடு ஒரு மகாலட்சுமி வாசம் செய்யும் ஒரு வீடாக இருக்கும். இதற்கு இந்த ஆன்மீக பரிகாரம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகே மேம். இப்போ கடன் பிரச்சனை ரொம்பவே இருக்கு. கடன் வந்து பல வகை, எந்த வகையான கடன் இருந்தாலும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா மேம்? கண்டிப்பாக. நீங்கள் என்ன வகையான கடனாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பரிகாரம் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை தனியாரில் நீங்கள் எங்கேயாவது ப்ரைவேட்டில் வாங்கியிருந்தாலும் சரி, எப்போ வாங்கியிருக்கிறீங்களோ அதே சமயம் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, கடன் வாங்கும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவசரமாக நம்மளுக்கு இந்த வேலை செஞ்சு முடிக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு நாள் கிழமை பார்க்காம வாங்கிடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமத்தில் அன்னைக்கெல்லாம் வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு நேரம் சரியில்லாத போதெல்லாம் வாங்கும்போது அவர்கள் அந்த மாதிரியான ஒரு கடனுடைய சூழ்நிலையில் நிரந்தரமாகவே மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அதையும் பார்த்து நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் அந்த கடனை நிவர்த்தி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல் நம்ம ஒரு பேமெண்ட் கொடுக்குறோம்னா ஃபர்ஸ்ட் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதை ஆரம்பிக்கணும். எந்த ஒரு இஎம்ஐயா இருந்தாலும் சரி, ஒரு தனியாருக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை மதியம் 12 இருந்து 1:30 மணிக்குள்ள அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பேமெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்தடுத்து அந்த ஒரு பேமெண்ட் வந்துகிட்டே இருக்கும், நமக்கும் வருமானம் வந்துகிட்டே இருக்கும், அந்த கடனையும் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு விரைவாக நடக்கும். இதுதான் அந்த ஆன்மீக பரிகாரத்துல நம்ம எல்லாருக்குமே எடுத்து சொல்றது. அந்த செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அந்த கடன்ன்றது அடைஞ்சிரும். இப்போ இதை நம்ம ஆன்மீக பரிகாரத்துல செய்யறோம். சில பேருக்கு இதையும் தாண்டி அவர்களுடைய தசாபுத்தி படி, அவங்க வாங்கின நேரப்படி, சில பேர் ரொம்ப அவசரமாலாம் வாங்குறீங்க, அந்த நேரம் பார்த்து அவங்க மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். என்னால எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டேன் மேடம், எங்களால கடனை அடைக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதற்கு மிக எளிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் தான். லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணணும். அவருக்குன்னு சில வழிபாடு இருக்கு. அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணி, அவர் பார்த்தீங்கன்னா ருண விமோச்சனேஸ்வரர் தான் அவர் பேரு. ருணம்னு சொன்னாலே கடன் தான் ஜோதிட ரீதியாக. அந்த ருணத்தை விமோச்சனம் பண்ணக்கூடிய அந்த தெய்வமே அந்த லக்ஷ்மி நரசிம்மர் தான். அவரை நம்ம டெய்லி வழிபாடு பண்ணினாலே நம்மளுடைய அந்த கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக நிவர்த்தி ஆயிடும் சார்.
ஓகே மேம். மேம் இப்போ திருமண தடை இருந்துகிட்டே இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ அதற்கு ஏதாவது ஆன்மீக பரிகாரம் இருக்குங்க மேம்? கண்டிப்பா. திருமண தடைகள் சாதாரணமா யாருக்குமே வரது இல்ல. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இந்த கலியுகத்துல திருமண தடைகள்ன்றது நிறைய நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறுகளே அது திருமணத்திற்கு தடையாக நிற்கிற ஒரு நேரமாக இருக்கு. இப்போ பேசிக்காவே பாத்தீங்கன்னா, நம்ம லேடிஸ் பிரெக்னன்ட் ஆகுறாங்க. அவங்களுடைய மனநிலையே பாத்தீங்கன்னா, அவங்களுடைய மனநிலை அந்த டயத்துல ஒரு சந்தோஷமா இருந்ததுன்னா, அந்த குழந்தையோடைய ஒரு வளர்ப்பும் பாத்தீங்கன்னா வயிற்றுல ஒரு நல்லா இருக்கும். அவங்க மனநிலை சரியில்லை. அப்போ அந்த டயத்துல நம்ம என்ன நினைப்பாங்க, நம்ம திருமணமே பண்ணிருக்க கூடாதோ என்னமோ, இவ்வளோ கஷ்டப்படுறோமே, ஏன் இதனால நம்ம குழந்தைய பெற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த குழந்தைக்கு அந்த திருமண தடைன்றது வருது. அந்த திருமண தடை வரும்போது அவங்க பெருசாகும்போது எவ்வளவுதான் திருமண ஏற்பாடு பண்ணினாலும் அதற்கு உண்டான ஒரு நிவர்த்தியே அவர்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு நம்ம ஆன்மீக பரிகாரமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவர்கள் பாத்தீங்கன்னா முதல்ல அந்த தடையை நீக்கக்கூடியவர் விக்ன விநாயகர். விநாயகரை நல்ல வழிபாடு பண்ணணும். எந்த அளவுக்கு விநாயகரை நினைத்து வழிபாடு பண்றோமோ அந்த அளவிற்கு பாத்தீங்கன்னா நீங்க வீட்லயே இதை பண்ணலாம். இதற்காக நமக்கு இருக்கிற அவசர உலகத்துல இப்ப டெய்லி பெண்கள் எல்லாரும் ஆபீஸ் போறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்கள் ஒரு அபரிமிதமான ஒரு டென்ஷனோடு தான் வேலையிலே இருக்கிறாங்க. இவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த திருமணம்ன்ற ஒரு பந்தத்தையே யோசிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இவர்கள் எல்லாருமே என்ன செய்யணும், காலையில எந்திரிச்ச உடனே நல்ல ஒரு விநாயகருக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு நேரம் கிடைக்கும் போது, ஒரு சண்டே அந்த மாதிரியான ஒரு நேரம் கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த நித்திய கல்யாண பெருமாள்ன்ற ஸ்தலத்தை போய் நம்ம பார்த்துட்டு வரணும். அது இல்ல போக முடியலையா அப்படின்னு சொல்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்துல திருவிழி நாதேஸ்வரர்ன்ற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல போயிட்டு காத்தியாயனி அம்மன் இருக்கிறாங்க. அந்த அம்மனுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு அங்க 48 நாள் நம்ம அங்க ஒரு இருக்கிறக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலே நம்மளுக்கு 48வது நாள் கழிச்சு நம்மளுக்கு திருமணம் கண்டிப்பாக நிச்சயிக்கப்படும். இந்த திருமண தோஷங்கள் எல்லாமே அகழுவதற்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது வீட்டுல அந்த விநாயக பெருமானை வழிபட்டாலே நம்மளுக்கு முழுவதுமாக அந்த திருமண தடைகள் நீங்கிடும் சார். ஓகே மேம். இப்போ ஒருவேளை திருமணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவிகிடையே நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு, அதுக்கு ஏதாவது ஆன்மீக பரிகாரம் பண்ண முடியுமா? கண்டிப்பா. கணவன் மனைவி பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ப்ரெஷர் எல்லாமே பாத்தீங்கன்னா வருமானம் போதாததுதான். வருமானம் எந்த அளவுக்கு சம்பாதித்தாலும் அவர்களுக்கு நிலைத்து இருக்க முடிய மாட்டேங்குது. அடுத்து பாத்தீங்கன்னா அவர்கள் இப்போ பெண்கள் ஒரு அதிகமா பாத்தீங்கன்னா நாகரிக வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம அந்த காலத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பூ சூடணும், அடுத்து பாத்தீங்கன்னா நெத்தி நிறைய நம்ம குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கணும்னு அந்த காலத்துல முன்னோர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது நாகரிகம் மாற மாற நமக்கு எல்லாமே அழிஞ்சிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த நாகரிகம் மாற மாற அழியும் போது அந்த கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ எல்லா பெண்களும் நெத்தியில குங்குமம் இல்லாம தான் இருக்கிறாங்க. ஒரு பூ முழம் வாங்கி போட வைக்கணும் அப்படின்னு தலைக்கு சொன்னாலே ஐயோ பூலாம் வைக்கிறது அநாகரிகமான ஒரு செயல்னு ஆயிப்போச்சு இப்போ. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் மூலமா ரெகுலரா அவங்க பின்பற்றிக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த ஒரு கணவன் மனைவி ஒற்றுமைன்றது வரும். அதே சமயத்துல ரொம்ப பிரிவினைகளா இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை கூட பார்க்க முடியல, பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னுடைய மிக எளிமையான பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல வளையல் அந்த மனைவியாகப்பட்டவள் அந்த கையில அணிஞ்சிக்கிட்டாங்கனாலே போதும். அது தங்கத்துல கூட அந்த ரெட் கலர் சேர்ந்த மாதிரி அணியலாம், இல்ல அந்த வெறும் ரெட் கலர்ல அந்த வளையல அணிஞ்சிக்கிட்டாங்கன்னே போதும். அந்த கணவரை வசியம் செய்யும் அந்த இது எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. அதனால கண்டிப்பா அதன் மூலமாக இதுதான் அந்த ஆன்மீக பரிகாரமா எல்லாராலையும் செய்யக்கூடிய பரிகாரம் தான் அந்த ஆன்மீக பரிகாரம். இதே இது நம்ம கோயில்ல போய் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அவங்க தசா புத்தி படி, இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரியான தசா புத்தி இருக்கும், அவருக்கு மறைவுஸ்தான தசா புத்தி இருக்கும். இந்த மாதிரியான அவங்கவுங்க தசா புத்தி ஒரு சின்ன தெய்வ வழிபாட சொல்லிக்கிட்டே வரணும். அடுத்து பாத்தீங்கன்னா கோயில் பரிகாரத்துல முக்கியமா நம்ம இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு உண்டான ஒரு வழிபாடு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்றது பள்ளியற பூஜை.
சிவன் கோயிலில் ரெகுலராக செய்கின்ற அந்த பள்ளியற பூஜையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே, இவங்க 2 பள்ளியற பூஜை போய் அட்டன் பண்ணிட்டாங்கன்னாலே நைட்டு 8 மணிக்கு தான் அந்த கோயிலில் பண்ணுவாங்க. 8 மணிக்கு அதை போய் நம்ம அட்டன் பண்ணிட்டாலே அந்த கணவன் மனைவி 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த தூரம் ஆகப்பட்டது நெருக்கம் அடைவதற்கும், ஒரு பிரிவினைகள் ஒரு சமாதானம் அடைவதற்கும் ஒரு சிறந்த ஒரு பரிகாரம்னா அந்த பள்ளியறை பூஜை. அதுபோக வீட்டில் அந்த வளையல் அணிவது, பூ அணிவது, இதெல்லாம் ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கு சார். மேம், இப்போ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல ஒரு வேலை போயிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை, தொழில் அதே மாதிரி இருக்கு, ரொம்ப நாட்களா நாங்க ஒரே அளவுலேயே இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆன்மீக பரிகாரம் பண்ணலாம் மேம்? சார், அந்த இதில் தொழிலில் அவங்கவுங்க செய்யக்கூடிய ஒரு தொழிலை பொறுத்து அந்த பரிகாரம் மாறுபடும். இப்போ இன்ஜினியரிங் தொழில் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் கன்சல்டன்சி தொழில் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான தொழிலோட அந்த நேச்சர் ஆஃப் தொழில் உங்களுக்கு மாறுபடும். இப்படி இருக்கும்போது அந்த இன்ஜினியரிங் தொழில் அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம் வச்சுருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அங்கே தொழில் தடைகள் அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு மிஷினை நம்ம ரன் பண்ண போய் ஏதோ ஆகி ஆர்டர்ஸ் வராமல் போன பொருட்கள் எல்லாம் ரிஜெக்ட் ஆகி வரக்கூடிய சில பேருக்குலாம் நிறைய பேருக்கு இவங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரியான இன்ஜினியரிங் ஒர்க் பண்றவங்க, மேனுஃபேக்சரிங் தொழில் பண்றவங்க, இவங்க எல்லாருமே என்ன பண்ண வேண்டியது, முதல்ல தொழில் ஸ்தாபனத்துல வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரங்களை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே வரணும். உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துல அந்த உக்ரமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தோடைய படத்தை நீங்க எந்த அளவுக்கு பூஜை செய்து மாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு அதனுடைய திருஷ்டி தோஷங்கள் அதிகமாக இருக்கும். இப்ப எல்லாருக்குமே தொழில் செய்யறாங்கனாலே அவங்களுக்கு கண்டிப்பா அந்த திருஷ்டி தோஷங்கள்னு இல்லாம இருக்கவே இருக்காது. ஏன்னா 4 பேர் வந்துட்டு போற இடம், ஆகா நல்லா தொழில் செய்யறானே, இவன் நாட்டி இவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அங்க தொழில் செய்யறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி 4 பேர் வந்துட்டு போகக்கூடிய இடத்துல அங்க ஒரு அதாவது உக்ரமான தெய்வத்தை நம்ம அங்க வச்சு வழிபாடு பண்ணும்போது திருஷ்டி தோஷமும் அகலும். அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் தொழிலாகப்பட்டதும் நிறைய ஒரு தடைகளை தாண்டி வளர்வதற்கு ஒரு சிறந்த ஒரு தெய்வ வழிபாடா இருக்கும். அதே சமயத்துல அந்த தெய்வ வழிபாடுன்றது ரெகுலரா ஊதுபத்தி ஏத்தணுங்க. ஆன்மீக பரிகாரத்துல ஒரு தெய்வ வழிபாடு பண்றீங்கன்னா வாசனை திரவியங்கள், நம்ம ஊதுபத்தின்றது இப்போ அசால்ட்டா சொல்லிட்டு போயிடும். அதற்கு உண்டான அது ஒரு அங்க என்ன ஒரு முக்கியத்துவமா சொல்ல போகுதுன்னா அந்த தெய்வத்திற்கு எந்த அளவுக்கு வாசனை திரவியங்களை நம்ம பயன்படுத்துறோமோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய சக்தி அதிகமாகி நம்ம வேண்டக்கூடிய அந்த பலன்கள் நம்மளுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ சாதாரண ஒரு கன்சல்டன்சி தொழில் பண்றோம், இல்ல ஒரு கேட்டரிங் தொழில் பண்றோம், இந்த மாதிரியான ஒரு ஹோட்டல் தொழில் பண்றோம், இந்த மாதிரியான இடத்துல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயரையும் நீங்க பிள்ளையாரையும் அங்க ஒரு தெய்வ படமா வச்சு அங்க உங்களுடைய இதை நான் சொன்ன மாதிரி வாசனை திரவியங்கள் ஏத்து வைக்கிறது, வருஷத்துக்கு ஒரு முறை அங்க ஒரு பரிகார பூஜை பண்றது, இது எல்லாத்தையுமே நீங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொழில் தடைகள் முழுவதுமாக நீங்கிடும். அதே சமயத்துல யார் எந்த தொழில் செய்தாலும் சரி முதல்ல மாசம் உங்களுடைய குலதெய்வத்திற்கு நீங்க வருமானம் உங்ககிட்ட வரக்கூடிய அந்த வருமானத்துல ஒரு பங்கு, எவ்வளவோ 100 ரூபாயா இருந்தாலும் சரி 1000 ரூபாயா இருந்தாலும் சரி அதுல ஒரு பங்கு குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுடைய தொழில் தடை இல்லாம வருஷம் ஃபுல்லும் ஒரு நிம்மதியான ஒரு தொழிலாக நடக்கும். ஓகே மேம். மேம், இப்போ ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு வழக்கில் நான் மாட்டிட்டு ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன ஆன்மீக பரிகாரம் வேலை செய்யும் மேம்? கோர்ட் கேஸ் வழக்கு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம முதல்ல பார்த்துக்கணும். கோர்ட் கேஸ் வழக்கு இருக்கிறவங்களுக்கு முதல்ல தசாபுத்தி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். அதை பார்த்து தான் நம்ம அவங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் சொல்லணும் அப்படின்றது இருக்கு. முதல்ல கோர்ட்டு கேஸ் அந்த வழக்கு வருதுனாலே அங்கே பார்த்தீங்கன்னா சர்ப்பதோஷம் கண்டிப்பாக அவருடைய ஜாதகத்தில் இருக்கும். அந்த சர்ப்பதோஷம் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு வழக்குகள்லாம் வரவே வராது. இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கருமாரி அம்மனை நினைச்சு இந்த தலை வரைக்கும் ஒரு கிரீடம் மாதிரி கருமாரி அம்மன் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு முழு உடம்பு இல்லாம தலை மாத்திரம் பீடமா வச்சிருப்பாங்க, மேல நாகம் இருக்கும். இந்த கருமாரி அம்மனை நினைச்சு வீட்டுல விளக்கு ஏத்தணும். காலையில 5 மணில இருந்து ஒரு 5:30க்குள்ள, பிரம்ம முகூர்த்தம் சொல்றது ஒரு 3ல இருந்து 5:30 வரைக்கும் இருக்கு. ஆனா இப்ப இந்த காலத்துல எல்லாரும் ஒரு ஃபாஸ்டா விரைவா செல்லக்கூடிய காலத்துல அந்த மாதிரியா யாருக்கும் வாய்ப்பு இல்லை. ஒரு 5 மணில இருந்து 5:30க்குள்ள அந்த தெய்வத்தை வீட்டுல ஒரு
படமா வாங்கி வச்சு அதுக்கு ஒரு 5 மணில இருந்து 5:30க்குள்ள ஒரு விளக்கு ஏத்திரணும். யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கோ அவங்க கையால ஏத்தணும். ஆன்மீக பரிகாரம்ன்றது பாத்தீங்கன்னா, என்னுடைய மனைவிக்கு பிரச்சனை, எங்களுடைய கணவனுக்கு பிரச்சனை, ஆனா நான் ஏத்தலாமா, நான் அம்மாவானவள் ஏத்தலாமா, அப்பாவானவள் ஏத்தலாமா, இல்ல நான் அண்ணன் தான் கூட இருக்கேன் நான் ஏத்தலாமா, இந்த மாதிரியான ஒரு விஷயமும் ஆன்மீக பரிகாரத்துல செல்லுபடியாகாது. யாருக்கு தலைவலி காய்ச்சல் வருதோ அவங்க தான் அந்த மருந்தை குடிச்சே ஆகணும். அதனால யாருக்கு அந்த வழக்கு கோர்ட்டு வழக்கு அதெல்லாம் இருக்கோ அவங்க காலையில எந்திரிச்சு அந்த அம்மனை நினைச்சு வழிபாடு பண்ணிட்டே வந்தாங்கன்னா, ஒரு தீபம் ஏத்துனா போதும், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ஒரு தீபம் ஏத்துனாலே போதும். அந்த வழக்குடைய தீவிரமாகப்பட்டது ரொம்ப ரொம்ப இப்போ ஆன்மீக பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கு இது நடக்கணும்னா நடந்தே தீரும். அதுல நீங்க இந்த ஆன்மீக பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆன்மீக பரிகாரம். இந்த வழிபாடெல்லாம் பண்ண அந்த வழக்கினுடைய தீவிரமோ அதனுடைய பிரச்சனைகளோ குறைவதற்கு முழுமையான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே மேம். மேம் இப்போ ஒரு பணம் சேர்றதுக்கு இல்லை நம்ம நகை அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சேர்த்து வைக்கிற சேமிப்பு பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா மேம்? கண்டிப்பா இந்த காலத்துல ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எங்க கையில பணம்ன்றதே சேர மாட்டேங்குது, நாங்க மாசம் 10ஆம் தேதி சம்பளம் வாங்குறோம், அந்த 10ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதிக்குள்ள அக்கௌண்ட் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 0வா ஆயிடுது அப்படின்னு எல்லாரும் ஒருத்தர் விடாம, ஏன் உங்களுக்கே அப்படிதான் இருக்கு, எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு, அந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கு. இதுனா எதனால வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு இந்த ஆன்மீக பரிகாரம் மூலமா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, முன்னாடிலாம் உங்க அம்மா அப்பா வாழ்ந்த காலத்துல, எப்போ நம்மளே படிச்ச காலத்துல நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்க அப்பா காலையில எந்திரிச்சு கவுண்ட் பண்ணிட்டே இருப்பார், இன்னைக்கு எவ்வளவு கேஷ் இருக்கு, நமக்கு இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கணக்கு வழக்க பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த காலத்துல எல்லாருக்கும் ஜிபே வந்தாச்சு, எங்க போனாலும் QR கோடு ஸ்கேன் பண்றீங்க, அதனால பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியாது, அது எவ்வளவு போகுதுன்றதும் தெரியாது. பர்ஸை திறந்தா ஒரு பைசா கூட யாருக்குமே இருக்கிறது இல்லை. ஒரு 10 ரூபாயில இருந்து மேக்சிமம் போனா ஒரு 5 ரூபாய் அவ்வளவுதான் வச்சிருக்கிறீங்களே ஒழிய ஒரு பைசான்றது யாரோடைய பர்ஸ்லயும் இல்லை. இதற்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாருமே மாசம் சம்பளம் போட்டாச்சுனாலும் இல்ல ஏதோ ஒரு பிசினஸ்ல இருந்து ஒரு வருமானம் வருதுன்னா உடனே அதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் காசா எடுத்துக்கோங்க, நோட்டா எடுத்துக்கோங்க, நோட்டா எடுத்து அதை கையில வச்சுக்கோங்க. அந்த 1000 ரூபாயை நீங்க செலவு பண்ணவே கூடாது. எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு அந்த வீட்டுல டெய்லி காலையில நீங்க எந்திரிச்ச உடனே சரி, இல்ல நீங்க குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அதை ஒரு வாட்டி இப்படி கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னாலே சரி, நீங்க டெய்லி கவுண்ட் பண்ண உங்களுடைய வருமானம் நிரந்தர வருமானமா ஆகும். அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இல்லாததுனாலதான் இப்ப எல்லாருமே கையில காசு இல்லை, அதே சமயத்துல பர்ஸ்ல ஒரு 100 ரூபாயோ இல்ல ஒரு 500 ரூபாயோ எப்போதுமே தொடச்சு வச்ச மாதிரி அந்த பர்சன் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம கடைபிடிச்சுட்டே வரணும். எல்லாருமே மறக்காம இந்த விஷயம், இந்த கேள்வி கேட்டதுல இருந்து நீங்க இனிமேல் செய்ய வேண்டியது, டெய்லி காலையில எந்திரிச்சு நீங்க உங்க கையில இருக்கக்கூடிய காகித அதாவது நோட்டுக்களை கரன்சியை வந்து எண்ணிக்கிட்டே வாங்க. என்ன உங்களுடைய வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே வரும். ஓகே மேம். இப்போ ஆன்மீகம் பரிகாரம் பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி மேம். நன்றி சார்.